ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம அம்மனை காமிக்கிறாங்க. அவனுமே அந்த நிலவுல கயிறை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு இருக்கான். அப்ப எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க. கொஞ்சம் அந்த நிலவு மூவ் ஆகுது. இவளுமே கோவப்பட்டு சின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மொத்தமாவே முடிச்சு கட்டிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருந்த ஒரு வழியுமே போச்சு அப்படின்னு யோசிச்சு இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மூணோடைய பீஸ் எடுக்கிறதுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது சாத்தியப்படுமாப்பா அப்படின்னு கேட்டா வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். அங்க போய் பார்த்துட்டு கியமீஃபா அப்படின்னு சொன்னா அந்த நிலவு அங்க வரவே மாட்டேங்குது, உடைய மாட்டேங்குது. என்னதான் பண்றதுன்னு நம்ம ஹீரோக்கு தெரியல. இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல தன்னுடைய மனைவியை நினைச்சிட்டு கியமீஃபா அப்படின்னு சொன்னா அந்த நிலவுல அப்படியே பாதி பாதியா உடையுது. கீழே ரெண்டு பீஸுமே வந்து விழுது. அப்ப பார்த்தா அந்த மேஜிக் பையலும் இந்த லிசார்ட் பையலும் ரெண்டு பேருமே எடுத்துட்டு தான் இருக்காங்க. மேஜிக் பையலுமே எடுத்துட்டு நம்ம ரோஷினி கிட்ட போயிட்டான். லிசார்ட் பையன் அதை எடுத்த உடனே அவன் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டான். ஸோ நம்ம ஹீரோவுமே அந்த கார்ல இருந்து கீழே இறங்கி பார்த்தா இந்த பைய கையில அந்த 3 பீஸ் இருக்கு. ஸோ அதை எடுத்துட்டு போய் நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட போறான். அங்க பார்த்தா அந்த பையலுமே இங்க பாருங்க, நான் உங்களுக்காண்டி அந்த 3 பீஸை கொண்டு வந்திருக்கேன், ப்ளீஸ் வாங்கிக்கோங்க ராணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நானும் உங்களுக்காண்டி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா என்ன பூசணிக்காய் கொண்டு வந்திருக்கேன் எனக்காக வேண்டி அப்படின்னு கேட்டா பூசணிக்காவா அப்படின்னு கீழே குனிஞ்சு பார்த்தா அந்த மேஜிக் பையன் இவனை வந்து அப்படி இந்த இதை பூசணிக்காய் மாதிரி மாற்றி வச்சிருக்கான் போல. தென் நம்ம ஹீரோவுமே எக்ஸ்பிளைன் பண்ண வாரான். அதுக்குள்ளேயுமே இவன் வந்து நீ தான் இந்த போட்டியில் ஜெயிச்ச அப்படின்னு சொல்கிறா. உடனே அவன் வந்து அந்த நிலவுடைய பீஸில் இருந்து ரிங்கா மாற்றி அவளுடைய கையில் போட போகும்போது வீட்டில் உள்ளவங்களும் வேணா ரோஷினி ப்ளீஸ், வேணா ரோஷினி தப்பு இதெல்லாம் அப்படின்னு சொன்னா நீ போட்டு விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில் அந்த ரிங்கையுமே போட்டுக்கிட்டா. இங்க பார் ரோஷினி, நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 2 பீஸையுமே எடுத்துட்டு வந்தேன், ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. இவன் வந்து ஒலாத்திட்டான் அப்படின்னு சொன்னா நான் ரோஷினி கிடையாது, நான் காலாஜின், என்ன காலாஜின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்றா. இப்போ வீட்டில் உள்ளவங்களுமே நீ பண்றது ரொம்பவே தப்பு, இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தான் தெரியுமா, ஆனா இஷ்டத்துக்கு அவன் அவனுடைய மேஜிக் வச்சு எடுத்துக்கிட்டா அவன் நல்லவன் ஆயிடுவானா அப்படின்னு சொன்னான். இவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா. எங்களுக்கு தெரியாது, நீ இவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்ம அம்மனை வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க வீட்டில் உள்ளவங்க. அப்ப இவளுமே சரி நான் இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கேன், அதாவது 2வது சேலஞ்ச் பண்றான், அதுல யாரு ஜெயிச்சாங்களோ அவங்க தான் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா 2வது ஒரு போட்டி நடக்கு. அதுலயுமே தீயா தான் எரிஞ்சிட்டு இருக்கா, அங்கேயுமே சங்கிலியா இருக்கு. அப்ப அவளுமே சொல்லிட்டு இருக்கா இங்க பாருங்க, என்னுடைய கையில நான் ஒரு ரிங் வச்சிருப்பேன், அதாவது டைமண்ட் மாதிரி இருக்கும் எமரால்ட் ரிங்கு. ஸோ அதை வந்து நான் மேலே தூக்கி போட்டுருவேன். அதுக்கப்புறம் யார் அது எனக்கு நீங்க எடுத்துட்டு தரீங்களோ அவங்க தான் என்னுடைய கணவர், வின் பண்ணுவீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பா. அப்படியே அந்த எமரால்ட் அந்த டைமண்ட் ரிங்கையுமே மேலே தூக்கி போட்டுட்டு என்னப்பா கிங் ஆஃப் த ஜின் ட்ரை பண்ணலையாப்பா, உனக்கு வேணாமா, ஸோ நீ இந்த போட்டியை விட்டு விலகிக்கிறியா அப்படின்னு கேட்டா வீட்டில் உள்ளவங்களும் வேணாமன் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு தடுக்கிறாங்க. ஆனால் அவன் பெசாட்டு அங்கே உள்ள வந்ததும் அங்கே ஃபுல்லாக சங்கிலி போட்டு அவன் மேலே வச்சாச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனால் அந்த மேஜிக் பையன் என்ன பண்ணா நேராக அவனுடைய மேஜிக் வச்சு மேலேயே போயிட்டான். நம்ம ஹீரோவுமே பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அந்த ஜின்னுமே கொஞ்சம் கூட மனசு இறங்குற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோ கண்ணில் இருந்து ஒரு துளி கண்ணீர் வருது. அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம ரோஷினி டேர்ன் ஆகுதான். அப்புறம் பார்த்தா இவன் அவனுடைய சங்கிலி எடுத்துட்டு நம்ம ரோஷினி கிட்ட வரலான்னு பார்க்கறதுக்குள்ள அவ காலாஜினாவே மாறிட்டா. உடனே இவன் என்ன பண்ணா இதெல்லாம் லாய்க்கப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கியமீஃபா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பறந்து அந்த ரிங்கையுமே அவன் எடுக்க பார்க்குறான். அப்போ அந்த மேஜிக் பையலுமே உன்னுடைய பையனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா என் பையன் கூட எல்லாரும் இருக்காங்க, பாதுகாப்பாக தான் இருக்கான் என் பையன் அப்படின்னு சொன்னா கையில் என்னமோ வச்சிருக்கான், இதனப்பா உன் பையன் என்ன பாரு தனியாக தானே இருக்கான், ஸோ அவனை நான் ஏதாச்சும் பண்ணிடுவா, ஒழுங்கா நீ அந்த ரிங்கை ஏண்டதா அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோவுமே அவன்கிட்ட தூக்கி ரிங்கை கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் கீழே இறங்குனா இங்க பாருங்க ராணி, நான் தான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கையுமே அவள்கிட்ட தூக்கி கொடுத்துட்டு இருக்கான். அப்போ அவளுமே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இவனுமே சரிங்க ராணி அப்படின்னு இழுச்சிட்டு போறான் வெக்கமே இல்லாம. அப்ப ஹீரோவுமே தனியா வந்து எப்படிதான் அந்த மேரேஜை தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னா ருபினா அம்மாவுமே நீ எப்படியாச்சும் அந்த மேரேஜை தடுத்துதான்ப்பா ஆகணும், அவன் மட்டும் அவனை மேரேஜ் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் முழுசாவே காலாஜனா மாறிடுவா, நம்ம ரோஷினி திரும்ப நம்மளுக்கு வரமாட்டான் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணலாம் ருபினாமா அப்படின்ற மாதிரி சொல்றான். அதே மாதிரி மேரேஜ் நடக்குது. மாப்பிள்ள ரூபத்துல யாரா இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். இவன் இப்படி வந்தான் அப்படின்னு பார்த்தா அந்த ஒருத்தர் இருக்கான்ல, சோ அந்த மேஜிக் அவனை தூக்கி அடிச்சு போட்டு இவன் தான் அந்த வேஷத்தை தூக்கி போட்டு வந்திருக்கான். இது இவளுக்குமே தெரியல. என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் கேட்டு இருக்கும்போது இவன் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாட்டியுமே வேணாமா ஏமா இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அவங்களுக்குமே தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே
சொல்றாங்க. திடீர்னு பார்த்தா அருமான கீழ போடுற மாரி வந்துடுறாங்களா, இவனுமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அருமான் அப்படின்னு கத்திடுறான். உடனே அவளுமே என்ன சொன்னீங்க நீங்க? அருமானா? அப்ப நீ யாரு? அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்செல்லாம் தொறந்து பார்த்துட்டு இருக்கா. அமன் நீயா? அப்படின்னு சொன்னா. ஆமா நான் தான் அப்படின்னு சொல்றான். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? போட்டியில அவன் தானே ஜெயிச்சான். ஆனா நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவுமே அவன் அங்க நின்னு ராணி நான் இங்க இருக்கேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். உடனே அங்க நம்ம ஹீரோ இருக்கான்ல அவன் வெளியில வந்து இதுக்கெல்லாம் நீ தான்டா காரணம் அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அடிச்சுட்டு இருக்கான். நான் தான் ஜெயிச்சிருப்பேன், நீ தான் சீட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அடிச்சுட்டு இருக்கவும் இந்த காலாஜனுமே ஜின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி சங்கிலியால கட்டி போட்டிருக்கு. நம்ம ஹீரோவால ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் பார்த்தா இந்த பையனை கூட்டி வச்சிருக்கு. அங்கனையுமே அஜரத் வந்துலாம் அங்க கல்யாணம் பண்ணி வைக்கல, ஒரு சின்ன வந்து தான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு நம்ம ஹீரோயினை கேட்க எனக்கு சம்மதம் அப்படின்னு அவன் 3 தடவை சொல்லிடுறான். அவனுமே சொல்லிடுறான். அப்புறம் பார்த்தா எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கா நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு செம ட்விஸ்ட் என்னன்னா நம்ம ஹீரோ வாயில இருந்து அப்புறம் அவனுடைய சங்கிலி எல்லாத்தையும் கழட்டிட்டு வந்துட்டு அட லூசு உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லும்போது ஆமா உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப அவளுமே அது எப்படி சாத்தியப்படும், இங்க நிக்கிறான்ல மேஜிக்கு இவனுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் நம்மளுக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இவன் வந்து அடிச்சிருப்பான் இல்லையா அவனை போட்டு நீ தாண்டா எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு. அப்போ வந்து சயரி ரேஹானோ எக்ஸ்சேஞ்ச் ஆயிருப்பாங்கல்ல ஒரு லிக்விட்னால, அந்த லிக்விடை கொண்டு வந்து இவன் மோந்துட்டு அவனையுமே மோந்து பார்க்க வச்சிட்டான். ஸோ இவங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டாங்க. அப்படிதான் அவனுடைய ரூபத்துல நம்ம ஹீரோவுமே அவளை திருமணம் செஞ்சிருக்கான். அப்ப இந்த காலாஜனுமே அது எப்படி சாத்தியப்படும், நீ என்ன ஏமாத்திருக்க, எவ்வளவு பெரிய சீட்டரா இருக்க நீ அப்படின்னு சொன்னா நீ தான் சீட்டர், என்னுடைய மனைவியோட உடம்பு ஆக்கிரமிச்சுட்டு நீ தான் இப்படி படுத்திட்டு இருக்க எங்களை போட்டு அப்படின்னு சொன்னா உடனே அவளுமே இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் உன்னை டிவோர்ஸ் கொடுக்குறேன் தலாக் தலாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா அவளுடைய பவர்ஸ் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. எஸ் நம்ம ஹீரோயின் அப்படியே டேர்ன் ஆஃப் ஆயிட்டு அவங்க அப்படியே மயக்க போட்டு விழுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ போய் பிடிச்சிட்டான். அமன் ஒரு வழியா சரியாயிட்டனா அப்படின்ற மாதிரி அவ கேட்க ஆமாமா நீ இப்பமாச்சும் சரியானிய அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பாட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அங்க உள்ளவங்களும் இங்க பாருப்பா உனக்கு அந்த காலேஜ் என்ன வச்சுதான் பிரச்சனை இருந்துச்சு, இப்ப இந்த காலேஜ் என்னையுமே நீ அழிச்சிட்ட, இதுக்கு மேல உனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணி வாழுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஹீரோயினுமே நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கீங்க அம்மன், உங்க உயிரை பணையம் வச்சு என்ன இப்படி திருப்பி கூட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொன்னா நீ இல்லாம மட்டும் நான் வாழ்ந்துருவேன் நீ நினைக்கிற ரோஷினி அப்படின்ற மாதிரிலாம் அவன் பேச அப்ப குடும்பத்துல உள்ள எல்லாருமே சரி போங்கப்பா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக அப்படிங்க நம்ம ருபினா அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்களுமே வீட்டுக்குள்ள இவங்க எல்லாரோடைய பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுப்பா, இனிமேலாச்சும் அவங்க நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா புக்கு டர்ன் ஆயிட்டே இருக்கு. நம்மளுக்கும் தோணும் என்னடா புது பிரச்சனை வரப்போதா அப்படின்னு. ஆனா பார்த்தா அந்த புக்குக்குள்ள இருந்தே ரூபினா அம்மா தான் வராங்க. அப்பவுமே அந்த புக்ல இருந்து வந்த அந்த ரூபினாவுமே சிரிச்சிட்டு இருக்காங்க. இனிமேல் தான் ஆட்டமே ஆரம்பம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவங்களுமே கொஞ்ச நேரத்துல இவங்க ஃபேஸே மாறிடுச்சு. என்னன்னு பார்த்தா இவங்க சொல்றாங்க காலாஜின் தான் நமக்கு இருந்த ஒரே ஒரு தடை, இப்ப காலாஜினுமே கிளியர் ஆயிருச்சு, இனிமேல் எனக்கும் என்னுடைய ஃபோக்கஸ்க்கும் நடுவுல யாருமே வரமாட்டாங்க, இனிமேல் தான் ரியல் கேமே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இது இவ்வளவு நாள் ஹெல்ப் பண்ண ருபினா அம்மாவே இப்போ கெட்டவங்களா காமிக்காங்க அப்படின்னு தான் எனக்கு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.